அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். காவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். காவலாய் நாம் செல்லுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர்.
ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வரவேற்கிறது எம் பாடகர் குழு. இறைவா, யாம் இறப்பவை பொன்னும் பொருளும் அல்ல, நின்பால் அன்பும் அருளும் அமைதியுமே என்ற சிந்தனையை வாழ்வாக்க நம்மை அழைக்கிறது இன்றைய வழிபாடு. என் இறைவா, என் இதயம் உம்மில் அன்றி வேறு யாரிடம் அமைதி பெறும் என்கிறார் புனித அகுஸ்தினார். நிறை அன்பை அளிக்கும் தாயிலும் மேலாக நான் உங்களை தேற்றுவேன் என்ற இறை வார்த்தையையும், ஆறுபோல் நிறைவாழ்வு பெருக்கெடுக்கும் என்ற இறை அன்பை ஆழமாக உணர்ந்தவர் புனித தோமா. அறிவில் வளம்பெற, உறவு உரம்பெற, ஆன்மீகம் ஆழம் காண கேள்விகள் அவசியமானது என்பதை உறுதி செய்ய வழிகோலுகின்றது. இன்றைய அருள்வாக்கு வழிபாடு அமைதியை பற்றி பேசுகின்றது. அமைதி என்பது கடவுளின் அருள் கொடையாகும். நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கு உங்களுக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாகுக என வாழ்த்த பணிக்கிறார் நம்பெருமான் இயேசு. கிறிஸ்துவை நம்பும் நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக என்கிறார் புனித பவுல். இன்னும் ஆழமாக நாம் சிந்திப்போமானால், சீடர்களாக வாழ்வது நம் ஆண்டவர் மேல் கொண்ட அன்பை அதிகப்படுத்தும். எனவே நாம் அனைவரும் அளவில்லாத அன்பும் இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கையும் கொண்டு வாழ நம்மை தூண்டும் இறைவனை பின்பற்றும் போது நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதமும் அதே சமயம் துன்பமும் சவால்களும் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் இப்பலியில் இணைவோம். இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ முயற்சிப்போம். வாழ்வின் பலியினை தொடர்வோம். இன்றைய திருப்பலியானது வம்சவிருத்தி நகரை சார்ந்த ராமதாஸ் மேரி லிண்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும் உடல்நலத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், குடும்பத்தில் மறைத்து அனைத்து ஆன்மாக்கள் சுயம்புலிங்கம் ஆன்மாக்குடைய இலைப்பாட்சிக்காகவும், சுயம்புலிங்கம் அவருக்கு பணியிட மாற்றம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், புளியங்குடியை சார்ந்த சுசுயமால் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குறிப்பாக உடல் சுகம் கொடுத்ததற்கு நன்றியாகவும், மகளுக்கு வீடு கட்ட பொருளாதார வசதி வேண்டி, புளியங்குடியை சார்ந்த லியோ ஜோசப் சஹைராஜ் விமலா அல்ஃபோன்சா குடும்பத்தில் மறித்து அற்புதராஜ் அந்தோணி ராயம்மாள் இருதயசாமி அன்னம்மாள் செல்வராஜ் ஆரோக்கியமேரி அந்தோணி இருதயமேரி அந்தோணி குரூஸ் ஜெபமாலை மேரி அன்னபூரணி லூயிஸ் தாம்சன் வின்சென்ட் அனிதா இவருடைய ஆன்மா இலைப்பாட்சிக்காக, கடைநுழையை சார்ந்த கீதா அந்தோணி மேரி குடும்பத்திலே மறித்த மிக்கேல் அந்தோணி ஆன்மா இலைப்பாட்சிக்காக, புளியங்குடியை சார்ந்த கப்ரியல் ஜோஸ்பின் சுபா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் கல்விக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்குடைய இலைப்பாட்சிக்காக, மேரி ரஞ்சிதம் குடும்பத்திலே மறித்த ரெபேக்கால் ரோ காஞ்சிசாமி டாரிஸ் ஜோதி நாயகம் அனஸ்தாஸ் மரிய மிக்கேல் அன்பு கிரேஸ் திமோதி பொன்னையா மற்றும் யாரு நினையாத ஆன்மாக்குடைய இலைப்பாட்சிக்காக, ஈமானுவேல் அமலி ராணி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் நல சுகம் கிடைக்கவும், குழந்தைகள் கல்வியிலும் அறிவியலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்திலே மறித்த இருதயராஜ் புஷ்பராஜ் இன்னாசியம்மாள் இவருடைய ஆன்மா இலைப்பாட்சிக்காக, திலீப்பின் ஜாஸ்மின் அனிதா தம்பதியினர் தனது 9வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த இறைவன் கொடுத்த இந்த அருள் கொடைகளுக்கு நன்றியாகவும், மகள் யாழினி தீக்ஷா கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்திற்கு இறையாசிர் பிறகும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள சுகம் வேண்டியும், சார்லஸ் பியூலா ரித்வின் ரியான் ஆகியோருடைய உடல் உள்ள நலம் வேண்டி,
இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமலுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயலாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானும் முறை பனி தனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கிற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இயலாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம்.
ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஜெபிப்போமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உமது திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உமது நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியை அடைந்திட செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், உங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையும் என்று ஆறுதல் தரும் செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிறார் இறைவாக்கினர் எசாயா. ஆண்டவர் மக்கள் இனங்களுக்கு அளிக்கும் தீர்ப்பு பற்றி கூறும் இறைவார்த்தைக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. எருசலேமில் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல்
வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே.
அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் சிலுவையை அஞ்சி வேறெதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்கிறார் புனித பவுல். சிலுவை மீட்பின் சின்னம், நம்பிக்கையின் சின்னம். இந்த சிலுவையால் மீட்பு அடைவோம், வாழ்வு பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 18 முடிய. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அஞ்சி வேறு எதையும் பற்றி ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 10 இறை வசனங்கள் 1 முதல் 12 மற்றும் 17 முதல் 20 முடிய.
அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம் தாயாம் திருஅவையானது பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாம் நற்செய்தி பணிக்காக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து சில நிபந்தனைகளோடு நற்செய்தி பணியை அறிவிக்க அழைப்பு விடுக்கும் செய்தியோடு, அதே நேரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிமைகளாக இருக்கிறோம். அவரில் பெருமை கொள்ளுகிற அவருடைய சிலுவையில் நமக்கு அடையாளம் என்று, அந்த சிலுவையே நமக்கு பெருமை, நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு அவர் துன்பப்பட்ட அந்த சிலுவையே நமக்கு பெருமை என்று என்ற வாசகங்கள் விளக்குகின்றன. எருசலேம் என்பது வெறும் ஒரு நகரம் அல்ல, மாறாக தாய் போன்ற பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்ற கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு செய்தியாக இன்றைய 3 வாசகங்களும் அமைந்திருக்கின்றன. முதல் வாசகமானது எந்த புத்தகத்தில் எடுக்கப்பட்டுள்ளது? எசாயா. இந்த எசாயா புத்தகத்திலே எருசலேம் பற்றிய காட்சியை காண்கின்ற நேரத்திலே ஒரு தாயோடு இந்த பகுதியானது ஒப்பிடப்படுகிறது. ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். அவர் பாலூட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார், நம்மை எல்லா வகை துன்பங்களில் நின்றும் அவர் விடுவிப்பார் என்கின்ற ஆறுதல் செய்திதான் இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. துன்பம், கவலை, சோகம், எதிர்நோக்கு ஆகிய
ஆகியவை நம்மை சுற்றி நடக்கும் பொழுது, நமக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் புரியாமல் அல்லல் படுகிற பொழுது, அச்சத்தில் இருக்கிற பொழுது, இந்த வாசகமானது நமக்கு மிகுந்த ஆறுதலை தருவதாக இருக்கின்றது. இரண்டாவது வாசகமானது எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது? கலாத்தியர். எல்லாம் அருமையாக சொல்கிறீங்க, எல்லாம் பைபிள் இன்னைக்கு ஃபுல்லாக வாசிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரண்டாவது வாசகமான நீங்கள் சொன்னது போலவே திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய இந்த திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பவுல் என்ன சொல்கிறார்? பெருமை பாராட்டுவது என்பதை குறித்து பேசுகிறார். பெருமை பாராட்டுவதை சிலுவையோடு ஒப்பிடுகிறார். அதாவது துன்பத்தின் வாயிலாக எனக்கு மீட்பு தந்த அந்த சிலுவை மட்டுமே எனக்கு பெருமை தரும் அடையாளம் என்று சொல்கின்றார். அதே போன்று கிறிஸ்துவுக்காக நான் பட்ட தழும்புகள் என்று அந்த தழும்பை பற்றி நாம் கேட்டோம். இந்த தழும்பு என்பது அடிமையின் தழும்புகள் போல. அடிமைகளை நாம் பார்த்துருப்போம். அடிமை வேலை, அந்த காலத்தில் அடிமை வேலை வாங்குபவர்கள் அந்த அடிமையை எந்த வகையிலே துன்புறுத்துவார்கள் என்றால், அவர்களை அடித்து அவர்களுக்கு பல்வேறு உடல் இன்னல்களை, மன இன்னல்களை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு பல்வேறு தழும்புகள் இருந்திருக்கும். அந்த தழும்போடு அவர் ஒப்பிடுகிறார். இயேசுவுக்காக நான் அடிமை போல் வாழ்ந்த தழும்புகள் எனக்கு பெருமை தருகின்றன. அப்படி என்று சொல்லி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் கண்டிப்பாக துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், சோதனைகள் இருக்கும். ஆனால் நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி என்ற அந்த செய்தியை நமக்கு இந்த இரண்டாம் வாசகமானது கொடுக்கின்றன. மூன்றாவது வாசகமானது எந்த நற்செய்தி எடுக்கப்பட்டிருக்கின்றது? லூக்கா நற்செய்தி. லூக்கா நற்செய்தியிலே ஒரு சிறப்பம்சமாக நாம் பார்ப்பது, இது புறவினத்தாருக்காக எழுதப்பட்ட நற்செய்தி நூல். எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு நற்செய்தி நூலாக இந்த லூக்கா நற்செய்தி இருக்கின்றது. ஒத்தமை நற்செய்திகளில் பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா. மத்தேயு, மார்க்கை பார்க்கும் பொழுது அவர்கள் 12 சீடர்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் இந்த லூக்காவில் மட்டுமே தான் எத்தனை சீடர்களை பற்றி பேசுகிறார்கள்? 72 சீடர்களை பற்றி நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியிலே அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணரும் விதமாக இந்த 72 சீடர்களை இயேசு அடையாளம் காட்டுகின்றார். அதாவது நற்செய்தி பணியானது உலகமெங்கும் சென்றடைய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த நற்செய்தி பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை செம்மையுடன் செய்ய இந்த 72 சீடர்கள் நமக்கு உதாரணமாக இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற வசனத்தை நாம் இந்த நற்செய்தியிலே பார்த்தோம். இதை நாம் இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம் நாட்டிலே, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே, இந்திய நாட்டிலே குருக்களுடைய, கன்னியர்களுடைய எண்ணிக்கையை நாம் பார்த்தோம் என்றால் போதுமான குருக்கள், கன்னியர்கள் இல்லை என்பதே யதார்த்தமான உண்மை. அன்புமிக்கவர்களே, தமிழகம் என்பது மருத்துவ துறையிலே மருத்துவ தலைநகரம் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்தியாவின் ஆசியாவின் தலைநகரம் என்று சொல்லுவார்கள். அதாவது குறைந்தபட்சம் 200 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கின்றார். ஆக தமிழ்நாடு அகில உலக மருத்துவ தலைநகரமாக இருக்கின்றது. அதே போன்று அதில் சுகாதார கட்டமைப்புகள் வசதியாக, போதுமான வசதி அளவு இது இருக்கின்றது என்பதை நாம் வரலாற்றிலே நாம் சில தரவுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று இதை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே கிறிஸ்துவ வாழ்வை எடுத்துக்கொண்டால் எத்தனை பேருக்கு ஒரு குரு இருக்கிறார் என்று நாம் கேள்வி எழுப்பினால், இந்த ஆன்ம காரியங்களை கவனித்துக் கொள்ள போதுமான அளவு குருக்கள் இல்லை என்பதுதான் இன்றைய நிதாசன உண்மை. ஆகவே இன்றைய நாளிலே அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லும் பொழுது, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்று உங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. நாம் இறை அழைத்தலிலே நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோமா என்பதை இன்று சிந்திப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறுவடைக்காக பணியாட்களை அனுப்புகிறார், அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் இறைவனுக்காக கொடுக்க முன்வருகின்றோமா? இன்று எவ்வாறு விவசாயம் அழிந்து கொண்டு போகிறதோ அதே போன்றுதான் இறை அழைத்தலும் மெதுவாக தோய்வு அடைந்து கொண்டிருக்கிறது.
ஆக பெற்றோர்கள் முன்வர வேண்டும். குழந்தைகளை நீங்கள் கோவிலுக்கு கூட்டி வர வேண்டும். அவர்களை ஆன்மீக காரியங்களை ஈடுபடுத்த வேண்டும். அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் இருந்தான் இறையழைத்தல் வருகிறது. இங்கே நானும் தந்தையும் இருக்கிறோம் என்றால் எங்களுடைய குடும்ப பின்னணி என்பது கண்டிப்பாக ஒரு உறுதியான அஸ்திவாரமாக கண்டிப்பாக இருக்கும் என்பதை எங்களால் கூற முடியும். அதில் எல்லளவும் ஐயமில்லை என்பதை எங்களால் கூற முடியும். ஆக குடும்பங்களில் இருந்தால் அந்த இறையழைத்தல் வருகின்றது. ஆகவே பெற்றோர்களை, பெரியோர்களை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவியுங்கள். நம்ம பொதுவாக நீ என்ன ஆக போகிற அப்படின்னு ஒரு தம்பிகிட்ட போய் கேட்டனா, தம்பி நீ என்னப்பா ஆக போகிற அப்படின்னு கேட்டனா, நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் கலெக்டர் ஆக போகிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒன்று அல்லது 2 நபர்கள் மட்டும்தான், 2 மாணவிகள் மட்டும்தான் சொல்லுவாங்க, நான் இறை பணிக்காக நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு. ஆக எந்த அளவுக்கு இன்றைய இறை அழைத்தலானது நம்முடைய குடும்பங்களிலேயே அதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு சொல்கிறார். அதாவது இப்படிப்பட்ட இறை அழைத்தலிலே நாம் செல்லும் பொழுது இந்த இறை அழைத்தல் வாழ்விலே இது ஒரு இனிமையான வாழ்வாக இருக்கும், அல்லது இதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இல்லது நமக்கு பிடித்தது போன்று நாம் வாழலாம் என்று இயேசு கூறவில்லை. இதில் கண்டிப்பாக ஒரு சவால் நிறைந்த வாழ்வாக தான் இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார். ஓநாயுடைய ஆட்டுக்குட்டி அனுப்புனா எப்படி இருக்கும்? ஓநாயுடைய ஆட்டுக்குட்டி அனுப்புனா எப்படி இருக்கும்? நாம் கற்பனை பண்ணி பார்ப்போம். ஆடோட நிலைமை அதோ கதி. அப்போ ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டியை அனுப்புவது என்பது ஒரு அச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இது பாசிபிளாக நீங்கள் ஃபாதர்கிட்ட கேட்கலாம். ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டி அனுப்புறேன்னு சொன்னீங்க, எங்கிட்டையும் கேட்கலாம். நான் எங்களுடைய பிள்ளைகளை இறையழைத்தலுக்கு அனுப்புகிறோம், அப்போ இது எப்படி நிகழும்? நாங்களும் இதே போன்ற இறையழைத்தலை ஏற்றுக்கொண்டுதான் இந்த பணியினை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். ஆண்டவரின் அருளோடு இந்த பணியை நாங்கள் செய்கின்றோம் அப்படி சொல்லும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஆக இந்த ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டியை அனுப்புவதற்கு வரலாற்றில் சான்றாக 1 சாமுவேல் 16:17 நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:17 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். போதுமா? 1 சாமுவேல் 17:45. ஓகே, நன்றிம்மா. அதாவது இந்த ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டி என்பதை இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தாவீது கோலியாத்தோடு ஒப்பிடலாம். தாவீது என்பவர் ஒரு சாதாரண எளியவனாக இருந்து அவர் கையில் கொண்டு போனது என்னது? கோலியாத்தை வீழ்த்த அவர் கையில் கொண்டு போனது ஒரு கவனும் ஒரு வில்லும். அதற்கு மேலாக ஒன்றை அவர் சொல்கிறார். என்ன சொல்றார்? யாருடைய பெயரை நெஞ்சிலே தாங்கியிருக்கிறார்? ஆண்டவருடைய பெயரை. அதே இங்கு ஒரு மாபெரும் ஓநாயாக கோலியாத்து, பெரிய பெரிய படைக்கலன்களோடு உயரமான மனிதர், பார்க்கும்பொழுது ஒரு ஜெயண்ட் லுக். ஆக அவ்வளோ பெரிய மனிதனை இந்த கோலியாத்து ஆண்டவரை நெஞ்சில் தாங்கி செல்கிறார். ஒரு சிறிய கவனும் கல்லும் வைத்து அவரை வெற்றி கொள்கிறார். இது இந்த ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டியை அனுப்புவதற்கு நாம் சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக, பணப்பையோ நீங்கள் எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்கிறார். பணப்பையோ மிதியடியிலையோ நீங்கள் எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த பணம், செல்வம், பொருள் நமக்கு தேவையா என்று இன்றைய காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த பணம், செல்வம், இந்த பொருளானது நம்மை ஆட்டி படைக்கின்றதா, அல்லது இதுதான் நமக்கு வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கின்றதா, இல்லை இதுதான் நமக்கு சுமையாக இருக்கின்றதா என்பதை நாம் அறிந்து கொள்ள இன்று அழைக்கப்படுகின்றோம். கொரோனா டைமில் ஒருத்தர் நிறைய பணத்தை சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் அவருடைய மருத்துவ செலவு மருத்துவத்தை அணுக முடியவில்லை. மருத்துவம் அவரை கைவிட்டு விட்டது. கடைசியாக அவர் இறக்கப் போகிறார் என்று அறிந்ததும்
அவர் சேர்த்து இந்த பணத்தை அந்த அவருடைய ஃப்ரெண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு செய்தியை போய் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லணும்? நான் சேர்த்து வைத்த பணம் கண்டிப்பாக எனக்கு உதவவில்லை. நான் கொரோனாவிலே நான் இந்த நோயால் அவதிப்பட்டு இறக்கப் போகிறேன். ஆக உங்களுக்கு நான் தரும் செய்தி என்னென்றால், நீங்கள் சேர்த்து வைப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இறுதியிலே இந்த மண்ணுக்கு போகும்பொழுது உதவாது என்று அவர் சொல்கிறார். அதே போன்ற மிஷன் என்ற திரைப்படத்திலே ஒரு நபர் என்ன செய்வார்னா, அவர் ஒரு மலை மேலே ஏறுவார். இந்த மலை மேலே ஏறும்பொழுது நிறைய பொருட்களை ஏற்றிக்கிட்டு ஏறுவார். ஆனால் அவரை ஏற முடியாது. அது பொத்துன்னு வந்து அந்துக்கிட்டு கீழே விழும். மறுபடியும் அவரும் கீழே விழுவார். கடைசியாக மறுபடியும் அதை எடுத்து என்ன பண்ணுவார், தன்னுடைய முதுகின் மீது கட்டிட்டு ஏறுவார். திருப்பியும் அதே போன்று கீழே விழுவார். மூன்றாவதாக அவர் புரிந்து கொள்வார், இந்த பொருட்கள் நாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம்னா மேலே ஏற முடியாது அப்படி என்று அதை அனைத்தையும் விட்டு அவர் மேலே செல்வார். இதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். அப்போ எதை எடுத்து செல்ல வேண்டும்? அழகாக தியான பாடலிலே பாடினீர்கள். எதை எடுத்து செல்ல வேண்டும்? அமைதியை. அது சத்தமாக சொல்லலாம். நீங்கள் அழகாக சொன்னீங்க, சத்தமாக சொல்லலாம். அமைதியை எடுத்து செல்லுங்கள். நீங்கள் அமைதியை எடுத்து செல்லுங்கள். இறையரசு பணியிலே கண்ணியராக, குருக்களாக, பொதுநிலையராக நாம் இந்த திரு அவையிலே இருக்கிறோம் என்றால், நாம் இருக்கும் இந்த பங்கிலே நாம் அமைதியின் கருவிகளாக திகழ முடியுமா? பல்வேறு பிளவுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் அமைதியின் மக்களாக திகழ முடியுமா? அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே என்று அழகாக பாடினார்கள். அமைதியின் தூதுவர்களாய் நாம் வாழ முடியுமா? நம்முடைய வார்த்தை, செயல்பாடு ஒற்றுமையின், அமைதியின் சின்னமாக இருக்க முடியுமா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஆகவே நாம் இருக்கிற இடத்திலே ஒற்றுமை, மன மகிழ்ச்சி, அமைதியை நாம் கொண்டு வர நாம் முயல வேண்டும். அதுதான் உண்மையான இறையரசு பணி என்று இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆம் அன்பு மிக்கவர்களே, நற்செய்தி பணியிலே நமக்கு துன்பங்கள் உண்டு. வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நமக்கு ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏந்தி செல்லும் பொழுது நமக்கு இந்த வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அதன் மீது நாம் ஏறி செல்லலாம். அதை நாம் தவிடுபொடி ஆக்கலாம். ஆகவே இந்த உலகப்பற்று இல்லாமல் உள்ளத்திலும் முகத்திலும் மகிழ்வோடு, மனநிறைவோடு அமைதியை கொண்டு செல்வோம். இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் வருகின்ற நாட்களிலே இயேசுவின் உண்மை சீடர்களாய் இந்த இறையரசு பணியில் வாழ நாம் முயற்சி செய்வோம். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். அருளின் நூற்றே இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் அருளின் நூற்றே இறைவா, எம் திரு அவை தலைவர்கள், உறுப்பினர்கள்
அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்வாகவும் தியாக உள்ளத்தோடு பிறருக்கு பணி செய்யவும் தேவையான அருளை பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டில் மக்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு அமைதியில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, மருத்துவமனையில் பல்வேறு நோயினால் அவதியுறும் அனைவரும் நலம் பெறவும் குடும்பங்களில் நிறைவான அமைதியில் ஆசீரும் கிடைக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, எம் நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி ஒழுக்கம் தெய்வ பயம் கொண்டு வாழவும் மூத்தோர் சொல் கேட்டு நடக்கவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறீர் என்பதனை உணர்ந்து வாழவும் தொடர்ந்து உம்மீது நம்பிக்கையோடு இருக்கவும் இறை அழைத்தல் எம் பங்கில் பெருகிடவும் நாங்கள் மற்றவரிடையே அமைதியின் மக்களாக செயல்படவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்த அன்பு இறைவா, இதோ நாங்கள் விரும்பி கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நிறைய எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஒன்றும் உமது மக்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் பலியாயேற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாயேற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். எமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவினால் உன் மகன் உயிர் கொடுக்க. அன்புமிக்க என்னுடையதும் உடையமான இந்த பலி
எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தலைக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒருமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தையிலேயோ, எங்கள் பேராயர் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். தேவரர் இனத்தில் எழுந்தல நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு தன்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா, என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா, இனிதாக கனிவாக அருள் வாழ்வின் நிறைவாக என்னை தேர்ந்த என் மன்னவா, என்னை தேர்ந்த என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொற்பியும்,
தீருவிலா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றியெறியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணகச் செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்று முறித்தாகுக. ஆமென். திருமண அறிக்கை. வேலாயுதவன் பங்கு சங்கானப்பேரில் இருக்கக்கூடிய முருகன் ஜபக்கனி இவருடைய மகன் கார்த்திக்ராஜுக்கும், புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் காணிராஜ் பூசை தாய் இவருடைய மகள் முத்துமாரிக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 3வது ஓலையாகும். புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் சேவியர் இந்திராமேரி இவருடைய மகன் ஜேசுதாஸுக்கும், புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் முருகன் அமுதா இவருடைய மகள் ராமலட்சுமிக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 3வது ஓலையாகும். இந்த திருமணங்களில் ஏதாவது விக்னங்கள் இருக்குமே என்று சொன்னால் சங்கைக்குரிய பங்கு தந்தை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டியது அவருடைய கடமையும் பொறுப்புமாகும். ஜூலை மாதம் இயேசுவின் திரு இரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு பொதுக்காலத்தின் 15ஆம் ஞாயிறு அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்கு ஆலயத்திலும் திருப்பலி நடைபெறும். இந்த வார திருப்பலி விபரங்கள்: திங்கள், புதன், வியாழன் காலை 6 மணி பங்காலயம். திங்கள், புதன், வியாழன் காலை 6 மணி பங்காலயம். செவ்வாய், வெள்ளி, சனி மாலை 6:30 மணி பங்காலயம். செவ்வாய், வெள்ளி, சனி மாலை 6:30 மணி பங்காலயம். கிளை கிராமங்களில் நடைபெறக்கூடிய திருப்பலி விவரங்கள்: இன்று மதியம் 1 மணி நகரம், இன்று இரவு 7 மணி வெள்ளைக்கொண்டன்பட்டி. இன்று மதியம் 1 மணி நகரம், இரவு 7 மணி வெள்ளைக்கொண்டன்பட்டி. நாளை இரவு 7 மணி தலைவன்கோட்டை.
புதன் இரவு 7 மணி சொக்கம்பட்டி. வருகின்ற சனி 2வது சனி அன்று பிற்பகல் 3 மணிக்கு விண்ணகத் தோட்டத்தில் திருப்பலி நடைபெறும். இன்று திருப்பலியை சிறப்பித்த நமது ஆலய பாடகர் குழுவினருக்கு பங்குத்தந்தை சார்பாக நன்றி கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் மத்தேயு அன்பிய குடும்பங்கள். பங்கு ஆலய தேருக்காக நன்கொடை வழங்கிய அனைத்து இறைமக்களுக்கும் பங்குத்தந்தை சார்பாகவும் மீட்பர் ஆண்கள் இயக்கம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கு ஆலய கோபுரத்தில் உள்ள சிலுவைகளுக்கு LED விளக்குகள் அமைக்க நன்கொடை கொடுத்தவர்கள் திரு மிக்கேல் இன்னாசி மத்தேயு என்பியம் ரூபாய் 300, திரு மரிய ஜேசு தோமை அந்தோணியம்மாள் தோமா அன்பியம் ரூபாய் 1000, இன்னும் தேவைப்படும் தொகையாக ரூபாய் 75,000 மதிப்பிடப்பட்டுள்ளது. இன்று ஆண்டினுடைய பொது காலம் 14ஆம் ஞாயிறு. இந்த நாளை சிறப்பு செய்த பாடகர் குழுவினர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கிற்கு புதியதாக பணி செய்வதற்காக திருத்தொண்டராக பணி செய்து அதனைத் தொடர்ந்து குறுப்பட்டம் பெற்று உதவி பங்குத்தந்தையாக பணிபுரிய நமது மத்தியிலே இங்கு வந்திருப்பவர் அருட்சகோதரர் ஜோ மாஷ் அவர்கள். தந்தை அவர்கள் தர்மபுரி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை சார்ந்தவர்கள். அவர்களை நாம் வரவிருக்கின்ற விதமாக மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி புன்னடைப்படுத்தி வரவேற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீள்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் உண்மையுள்ள சீடர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும்.
வானூர் தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் எக்கால துமி தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும்.